காத்து வேற அடிக்குது. நடுவுல மறுபடியும் போயிடுச்சு. கேக்குதா? விட்டு விட்டு வருதம்மா. விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. அந்த நெட்டு போய் கரண்ட் போய் வந்துடும். காத்து அடிக்குது இங்க, மழை. இப்ப கேக்குதுமா, இப்ப அப்படியே பேசுங்கம்மா. இப்ப கேட்டுதுமா. ஆனா உங்களோட ஆடியோவே ஆக்டிவேட் இல்லம்மா. விட்டு விட்டு கேக்குதோ? ஆமாங்கம்மா. கரண்ட் வந்து சரி, இது இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் வரலாம். சோ மகரிஷி வந்து நிறைய கருத்துக்களை எல்லா கவிதைகள் வாயிலாக கொடுத்தாரு. ரொம்ப ஒண்ணா பார்த்துட்டு வரோம். இருக்கா அப்படிங்கிற தலைப்புல இரு என்ன பிரச்சனை மகரிஷி அந்த கவிதைகள்ல அழகா சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு உயர்ந்த ஆன்மா அப்படிங்கறதுனால வந்த மனைவிகள் 2 பேருமே ரொம்ப ஒத்து இல்லாம வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் மகரிஷி தன் சைட்ல இருந்து தன் பக்கத்துல இருந்து எந்த ஒரு விதமான துன்பமும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, பிரச்சனை ரொம்ப யோசிச்சு வாழ் 2 தாரங்கள் இருந்தா முள்ளு மேல இருக்கிற மாதிரிதான் அப்படின்னுட்டு வந்து முள்வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கி ஒரு கவிதையில சொல்றார். அந்த இருதல் இருந்தா பிரச்சனைகள் அப்படின்னு வாழ்க்கையில நிறைய பேர் பாக்குறோம் எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது. ஆனா இதுல வந்து அப்புறம் போக போக அவன் ஆன்மீக துறையிலையும் கூட நிறைய கேள்விகள் வந்து அதுக்கு கண்டுபிடிக்கணும்னு அந்த முயற்சி கிடைக்கிறதுனால அதுக்கப்புறம் சென்னை மயிலாப்பூர்ல வைத்திய கிருஷ்ணராவ் அப்படிங்கிறவருக்கு வேதமும் கத்துக்கிட்டு சித்த வைத்தியமும் கத்துக்கிட்டு தவமும் எப்படி கத்துக்கிறது அப்படின்னுட்டு அதையும் வந்து அவர் சேர்த்து கத்துக்கிறார். அப்ப ஆன்மீக துறையில எப்படி அதுல ஆழ்ந்து போனோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவருக்கு கூடவே இருந்து அப்படிங்கிற கேள்விகள் பதில் அதுக்கு வழிபாடு வைதிபூபதி கிருஷ்ணர் நிறைய விஷயங்கள் வருது. அதுதான் அதோட அது எப்படி அப்படின்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டார். எரிமுறை குண்டலினி யோகங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டார். விட்டு விட்டு வருதம்மா. விட்டு விட்டு வருது. ஆமா.
ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஆ ஐயாவோட போன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ என்னமோ. வாழ்க்கை மகரிஷி அவங்க இந்த 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 மனைவிகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ரொம்ப புண்ணியமா ஒரு ஆன்மா அப்படிங்கறதுனால, புண்ணியமான ஆன்மாங்கிறதுனால 2 மனைவிகளும் ஒத்து இருந்தாங்க. ஆனா மகரிஷி அவங்க சொல்றாங்க, 2 மனைவிகள் இருந்தா முள்ளு வேலியில நடக்கிற மாதிரிதான் அப்படின்னுட்டு ஒரு கவிதையில கூட சொல்லியிருக்காரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு போக போக தெரிஞ்சிடுச்சு ஆன்மீக வாழ்க்கையில தான் போக போறோம் அப்படிங்கறதுனால, அதுக்கப்புறம் வைத்தியபூபதி கிருஷ்ணராவ் அப்படின்னு 2வது குரு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிறார். ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், ஹோமியோபதி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரீட்சைகளும் எழுதி, அதோட இல்லாம தவம் பற்றின விளக்கமும் தெரிஞ்சுக்கிறார். குண்டலினி யோகம்னா என்ன அப்படின்னு அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதை ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறார். ஆகினை தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சமன்படுத்துதுன்னு தெரியாம அப்புறம் அவர் அலுவலகத்துல வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் பரஞ்சோதி மகான் ஒருத்தர் இருக்காரு, அவரை காமிச்சு கொடுக்குறாங்க. 3வது குருவா அவர்கிட்ட போறார். போனதுக்கு அப்புறம் அவர் சாந்தி யோகம் எடுத்துக்கிட்டு அவருடைய அந்த தவ ஆற்றல் ஒரு சமநிலைக்கு வருது. அப்ப அவரும் பரஞ்சோதி மகான் குண்டலினி யோகம் செய்தா என்ன மாதிரி எல்லாம் சில விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனா அந்த மாதிரி கடைபிடிக்கிறது மகரிஷிக்கு சில விஷயங்கள்ல அதுல ஒத்து வரல. அதனால மகரிஷி தன்னுடைய அந்த குண்டலினி யோக முறையை கடைபிடிக்கணும்னா அதுக்கு 10 நெறிகள், அதை கடைபிடிச்சா நமக்கு முழு பலன் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு நோக்கத்தோட இந்த குண்டலினி யோகம் செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த பலன் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அததான் இந்த கவிதையில பார்க்க போறோம். இப்ப எளிய முறை குண்டலினி யோகம்ங்கிறது இந்த குண்டலினி யோகத்தையே யாரும் நிறைய பேர் ஒத்துக்கல. ஏன்னா அந்த காலத்துல முதல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அதை ஈடுபட முடியாது. அப்புறம் உடல் ரீதியா பிரச்சனைகள் இருந்தா ஈடுபட முடியாது. அப்புறம் அதனுடைய முறை வேற மாதிரி இருக்கும். பிராணாயாமம் மூலம், மந்திரங்கள் மூலம், இல்ல தேவதைகளை நினைச்சு அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா மகரிஷி சித்தர்கள் முறையில இதை எளிமைப்படுத்தி மூலாதாரத்துல இருந்து அதை ஆகினிக்கு நேரா கொண்டு அதுக்கப்புறம் துரியம் அப்படிலாம் கொண்டு போய் நமக்கு பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இது தெரியும். இது எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்றது. அதனால்தான் அதுக்கு ஒரு தலைப்பையும் கொடுத்தார். நிறைய பேர் முதல்ல ஒத்துக்கல. ஆனா அப்புறம் செய்ததுக்கு அப்புறம் இதுவும் ஒரு வழி இருக்கு. இது காந்த ஆற்றல் மூலம் இந்த மாதிரி குண்டலினி சக்தி எழுப்ப முடியும் அப்படின்னுட்டு மகரிஷி அதை ப்ரூவ் பண்ணி நம்ம நிறைய நம்மளும் செஞ்சுட்டு வரோம். லட்சம் லட்சம் மக்கள் செஞ்சுட்டு வராங்க. ஆனா இதுல பலன் இருக்கணும்னா இந்த 10 நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஏற்கனவே நமக்கு உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, வெவ்வேறு விதமான தவங்கள் கொடுத்திருக்காங்க, தற்சோதனை பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அதோட இந்த 10 நெறிகளையும் அவர் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். உத்தமம் உயர் ஞான குண்டலினி தவம் ஏற்ற உணர்வாளர்களுக்கு 10 வித ஒழுக்க நெறி பணித்தபடி சொல்லுகிறேன். எண்ணெய் ஸ்நானம், வித்துக்கெடும் விபச்சாரம், மதுபானம், புகைப்பிடித்தல், உயிர்கள் இம்சை, சித்து விளையாடலோடு சினம் கொண்டு சபிப்பதுவும், சிறந்த நிட்டை, மற்றவர்கள் தாமறியும் மனதுடனே செய்தல், குரு உபதேசத்தை சத்துக்கெட வெளியிடுதல், சபலமுடன் மதம் மாறல், கட்சி சார்தல், வெத்து உடம்பாய் தானிருந்து வெளித்திரிதல், இவை நீக்கி வீரமுடன் 10 வருடம் தொடர்ந்து பழக குண்டலினி யோகம் பரம் உணர்வோம் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் பாதிதான் இருக்குது. 690வது கவிதை, ஞான களஞ்சியம் முதல் பாகத்துல. அப்ப என்ன சொல்றார்? முதல்ல எண்ணெய் ஸ்நானம் வேண்டாங்கிற. பரஞ்சோதி மகான் இதுல அவங்க மாமிசமும் சாப்பிடலாம், எண்ணெய் ஸ்நானம் எல்லாம் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன்.
அவங்களோடதுல 10 இது விருதிகள் இதே மாதிரி இருக்கு. ஆனா மகரிஷி அவர் வந்து இதெல்லாம் செய்து பார்த்து, அதனால பலன்கள் குண்டலினி யோகத்திலேருந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கணுமோ அது குறையுதுன்னு கண்டுபிடிச்சார். குண்டலினி யோகம் செய்யறவங்க எண்ணெய் ஸ்நானம் செய்தா வித்து வந்து நீத்து போகும் அப்படின்ட்டு ஒரு தடவை ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால எண்ணெய் ஸ்நானம் வேண்டாம். நிறைய பேர் அதனால ஒரு நல்ல பலன்கள் இருக்குங்கிறாங்க. ஆனா மகரிஷி குண்டலினி யோகம் தவம் செஞ்சா நமக்கு எண்ணெய் ஸ்நானம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. இது அவர் ஆராய்ச்சியில அதை செய்து பார்த்து அதனால தேவையில்லை அப்படிங்கிறார். இது ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்டிகுலரா ஆண்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லல. இந்த விந்துநாதம்ங்கிறது பெண்களுக்கும் இருக்கு. சோ அதனால ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே எண்ணெய் ஸ்நானம் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வித்து கெடும் விபச்சாரம், மதுபானம், புகைப்பிடித்தல். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த வித்து கெடுது அப்படிங்கிறது தெரியும். இந்த விபச்சாரத்துல கூட ஒரு பெண் நிறைய ஆண்களோட அடிக்கடி வந்து அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா, ஒரு ஆணோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த விந்து 24 மணி நேரமோ இல்ல 72 மணி நேரமோ நோய் இருக்கும்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதுக்குள்ள இன்னொரு ஆணோட அந்த பெண் தொடர்பு கொண்டாக ஒரு பெண் தொடர்பு கொண்டா அந்த விந்தும் உள்ள இருக்கும். அப்புறம் 2 விந்தும் அது வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுல வந்து புழுக்கள் அதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் அதுவே அந்த பெண்மணிக்கு ஒரு நோயை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிரேவிங் அடிக்கடி வந்து உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்வையும் கொடுக்கும். உணர்ச்சியையும் கொடுக்கும். உணர்வு இல்ல உணர்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு அந்த காலத்திலேயே இதெல்லாம் யோசிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதனால விபச்சாரம்னால வித்து கெடும். மதுபானம் அதுவும் அப்படிதான். ஒரு மயக்க நிலைக்கு போறோம். அதுல இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன அதனால எதை வச்சு தயாரிக்கிறாங்களோ அதெல்லாமும் உடலுக்கும் ஒத்து வராது, மனதுக்கும் ஒத்து வராது. அதே மாதிரி அந்த வித்து கெடும். புகைப்பிடித்தலும் அதே மாதிரிதான். இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் உயிர்கள் இம்சை. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல் எல்லாம் ஒழுக்கம் உள்ள செயல்னு கொடுத்திருக்காரு. இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எந்த உயிரினமா இருந்தாலும் அதுக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம சிலதெல்லாம் நம்ம அடிக்கிறோம். ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிறோம், இல்ல சில கொசுவை தட்டுறோம், எல்லாம் அடிக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப பாம்பு மாதிரி இருந்தா அதெல்லாம் பிடித்து அதுல வேற இடத்துல கொண்டு விடுற மாதிரி இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து செய்யறோம். கூடிய மட்டும் அதை அடிக்காம பாக்குறது எப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கேற்ற விளைவுகள் இருக்கும். ஆனா உயிர்களுக்கு இம்சை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனதறிந்து சில சமயம் நாய்கள் மேல கல்லை விட்டு அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நிறைய செய்யறோம். அதுக்கு அதே மாதிரி வந்து சின்ன வயசுல பார்த்திருக்கோம். இந்த தும்பி எல்லாம் பிடிச்சு அதை நூலை கட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து கொடுக்கறதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் செய்யாம பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு காத்து கேக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இங்க காத்து அடிக்குது. நடுவுல அந்த மாதிரி சத்தம் வந்தா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சித்து விளையாடல். சித்து விளையாடல் நமக்கு வந்து இந்த குண்டலினி யோகம் செய்யும் பொழுது சில வந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆனா அதை தவறான முறையில உபயோகப்படுத்தாம இருக்கணும் அப்படின்ட்டு வந்து மகரிஷி சொல்றார். நம்மளுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய அந்த ஆற்றல்னால ஆஹ் ரயில் அவர் வந்து நேரம் ஆகுதுன்னு நிறுத்திட்டார். 10 நிமிஷம் லேட்டா போச்சு. ஆனா அதுக்குனால எத்தனை பேருக்கு அது பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி என்னுடைய ஆற்றலை நான் வந்து தவறான வழியில உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் பாடமா எடுத்துக்கிட்டார். ஆனா இதை வந்து நல்ல விதத்துல எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது நமக்கு அது புரியணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், உணர்ச்சி நிலையில அதை தவறான வழியிலையும் உபயோகப்படுத்துறது நிறைய பேரை பார்த்திருக்கோம். இந்த மகரிஷி எங்க தேவையோ ஒரு இடத்துல சில இடத்துல மழை வர வச்சிருக்கார். அப்புறம் இங்க அழியார்ல அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து மழையை நிறுத்த கூட நிறுத்திருக்காரு.
ஆனா எதனால நிறுத்தினான்னு அந்த இயற்கைக்கு தெரியும். அதனாலதான் மகரிஷி அந்த வேண்டுகோளை வைத்த பொழுது அது இயற்கையே அவருக்கு உதவி செய்தது. அதனால இந்த சித்து பவர் கிடைச்சதுன்னா அதனால யாருக்கும் கெடுதல் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்திட்டு போகும்பொழுதுதான் குண்டலினி யோகத்தின் முழு பயனை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சினம், இது எல்லாருக்கும் தெரியும். சினம் கொண்டு சபிப்பது அதுவும் தேவையில்லை. நம்ம சினம் தவிர்த்தல நிறைய விஷயங்கள் மகரிஷி சொல்லியிருக்காங்க. சினத்தை அடக்கினா அது வஞ்சமா இருக்கும், அதுவும் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால கோபம் கொடுக்கும். எந்த அளவுக்கு கோபப்படுறோமோ அதனால வர விளைவுகள் குண்டலினி யோகத்துல எவ்வளவு முழு பலனை கிடைக்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்ட்டு சொல்றேன். அப்புறம் நல்ல தவம் செய்து நம்ம என்ன பண்றோம், மற்றவர்கள் தாமறியும் மனதுடனே செய்தல். அதாவது தவம் செய்யறோம், அப்படி செய்து நம்ம என்ன பண்றோம், இது தவறான வழியில உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த ஆற்றலை சிறந்த நிட்டை செய்து மற்றவர்கள் தாமறியும் மனதுடனே செய்தல். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன அப்படின்னுட்டு அதை நினைக்கிறதுங்கிறது நம்ம தவறான விதத்துல நம்மளுடைய தவத்தை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றேன். நிறைய விதத்துல நம்ம மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அப்படியே நம்ம நினைக்கிறோம். அது தெரிஞ்சதுன்னா பிரச்சனை தான். ஒரு தடவை மகரிஷிகிட்ட ஐயா கேட்டார், சுவாமிஜி நீங்க பிரபஞ்சத்தையே பாக்குறீங்க, அது எப்படி இயங்குதுன்னு எல்லாம் உணர்றீங்க, நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு கேட்டார். தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு மகரிஷி சொன்னார், தெரியும். ஆனா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இது பண்ணேன்னா என் மனசுதான் கெட்டு போகும், எனக்கு தான் நிம்மதி இருக்காது. எல்லார்கிட்டையும் நான் நல்லதை பார்த்தேன்னா நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னாரு. சோ மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா நிறைய விதத்துல இந்த மாதிரி நம்ம நல்ல குண்டலினி யோகம்லாம் செய்து சில விதமான ஆற்றல் கிடைக்கும்போது நம்ம வெவ்வேறு விதமா இதை உபயோகப்படுத்துறதுக்கு நம்மளுடைய அந்த உணர்ச்சி நிலை நம்மள தூண்டும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் தவறான வழியில போகாம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். குரு உபதேசத்தை சத்துக்கெட வெளியிடுதல். குருவோட உபதேசம் நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய என்ன பண்றோம், மகரிஷி கிட்ட இல்ல எந்த குரு கிட்டயும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தவறான வழியில உபயோகப்படுத்தணும். நம்மளே நம்மள குருன்னு சொல்லிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட மெயினா இருக்கிற அந்த குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி நம்ம இந்த மாதிரியும் நீங்க செய்யலான்னுட்டு நம்ம அந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். ஆனா அது நிறைய பேர் செய்யறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா என்னன்னா இப்ப மகரிஷி கூட சில விஷயங்கள் பின்னாடி வர சந்ததிகளுக்கெல்லாம் அதெல்லாம் உபயோகம் இல்லாம இருக்கும். அது தவறான பாதையில கொண்டு போகும். அப்படிங்கிறதுனால பரஞ்சோதி மகான் கிட்ட இருந்து தனியா சில விஷயங்களை தவிர்த்தார். ஆனா அது எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் அதை தவிர்த்தார். அப்ப நம்மளுக்கு கேள்வி வரும், பரஞ்சோதி மகான் ஒரு குரு, அவர் இந்த விஷயங்கள்லாம் சொன்னதை ஏன் மகரிஷி கடைபிடிக்கல அப்படின்னு. ஆனா மகரிஷி மாமிசம் சாப்பிடுறதை தவிர்த்தார். அதனால என்ன விளைவுகள் இருக்குங்கிறதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அவங்கவங்களுக்கே நமக்கெல்லாம் எதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் உணவா மாறுது. அப்புறம் அது சாப்பிடுற சாப்பாடு உணவு, அந்த உணவு 7 தாதுக்களா மாறி அதுக்கப்புறம் அதுதான் விந்துநாதமா போகுது. அப்புறம் அதுல இருந்து என்னென்ன விளைவுகள் வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காயக்கல்பம் மூலம் நம்ம அதை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி குரு சொன்ன விஷயங்களை நம்ம அப்படியே கடைபிடிச்சு அதுக்கப்புறம் அதுல உயர்ந்த நிலைக்கு போய், ஏன்னா இதை விட ஆராய்ச்சி செய்து நம்ம சொல்லணுங்கிறது இல்ல. அப்படியே செய்தாலும் நம்ம தனியா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்யறோம்னா அதை நம்ம நம்ம தனியா பண்ணிக்கலாம். நம்ம அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த குரு எப்படி சொன்னாரோ அப்படியே அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்புறம் அதுல ஆதாயம் தேடக்கூடாது. குரு உபதேசத்தை சத்துக்கடை வெளியிடுதல். அதாவது அதனுடைய பலன்களை மத்தவங்க எப்படி முழுசா அடையணுமோ அதுக்கேத்த மாதிரி நாம கொடுக்கணும். அதுல நம்ம லாபம் அடையணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போகும்பொழுது நோக்கம் என்னவோ அதுக்கேத்த விளைவுதான் கிடைக்கும். நம்ம செயல் விளைவு தத்துவத்துல பார்த்திருக்கோம். இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், நோக்கம், திறமை. இந்த நோக்கம் சரியில்லைன்னா அதுக்கேத்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும்.
அதனாலதான் குரு உபதேசத்தை சத்துக்கடை வெளியிடுதல் அது கூடாது அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சபலமுடன் மதம் மாறு, அதுவும் வேண்டாங்கிறார். நீங்க எந்த மதத்துல இருக்கீங்களோ அந்த மதத்தை சார்ந்தே நீங்க எத்தனையோ அந்த மகான்கள் அவங்களும் நல்ல கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. அது கிறித்துவமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், இல்ல வந்து வேற எந்த மதமாவும் இருக்கட்டும், ஜெயின மதமா இருக்கட்டும், சமண மதமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அந்தந்த குருமார்கள் யாரு பேர்ல அந்த மதம் வந்ததோ அவங்க நல்ல கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம மதத்தை எந்த மதம் சார்ந்திருக்குமோ அதுல இருக்கிற நெறிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், அதையும் செய்யலாம். சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கடைபிடிக்கணும். அதோட இல்லாம மத்த மதங்களுக்கும் மதிப்பும் கொடுக்கணும். ஆனா அனாவசியமா இந்த மதத்தை சரியா இல்ல இன்னொரு மதம் மாறுறதும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றேன். எவ்வளவு உயர்ந்த எண்ணம் பாருங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மதத்தை மாறிக்கும் அந்த மதத்துல மாறிக்கும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனா மகரிஷி சொல்ல நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்களோ அதுலயே இருந்துகிட்டே இந்த குண்டலினி யோகம் செய்து நீங்க பரத்தை உணர முடியும் அப்படின்ட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் கட்சி சார்தல், அரசியல் அந்த மாதிரி கட்சி அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுல வந்து அரசியல் தலைவர்கள் நல்ல விதமா இருந்து ஆன்மீக ரீதியில ஆன்மீக வழியில அவங்கள வந்து செலக்ட் பண்ணி வரும்பொழுது அரசியல் தலைவர்கள் வரும்போது அது நல்லா இருக்கும். ஆனா அனாவசியமா நம்ம அந்த மாதிரி அரசியல் வாழ்க்கைக்கு கட்சி சேர்ந்து அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம எந்த மாதிரி இந்த மாதிரிதான் வாழ்க்கை வாழணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ முயற்சி செய்யறோம். ஆனா இந்த அரசியலுக்கு எல்லாம் போனோம்னா அந்த மாதிரி முடியாது இப்ப இருக்கிற காலத்துல அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெற்று உடம்பாய் தான் இருந்து வெளித்திருதல், இது வந்து ஆண்களுக்கும் கொஞ்சம் அது சரியா இருக்கு. அவங்க வந்து அந்த மாதிரி நான் தவம் செய்யறேன் எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தவத்துல வெற்று உடம்பாய் போறதுங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மகிழ்ச்சி அதெல்லாம் செஞ்சு பார்த்திருக்காரு. மலை மேல அவருடைய அந்த மாதிரி போட்டோஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம், அதனால பாதிப்பு இருக்கும். ஏன்னா மகரிஷிக்கு அந்த தாங்கக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கு. ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு பக்கத்துல உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம அந்த 5 அடவுமுறையை கடைபிடிக்கலன்னா எப்படி இருக்கும்? உணவு, உழைப்பு, உடலுறவு, உறக்கம், எண்ணம் இது கடைபிடிக்கலைன்னா அதனால முழு பலனை அடைய முடியாது. அந்த மாதிரி வந்து 5 அடவுமுறை கொடுத்திருக்காரு. அதோட நம்ம பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெற்றுடம்போட போனாலும் அது வந்து உடம்பை பாதிக்கும். எத்தனை பேருக்கு வந்து அது தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு தெரியாது. அவங்கவங்க வேற வேற வயசுலயும் இருப்பீங்க. ஆனா மகரிஷி இன்னொரு சொல்ல சின்ன வயசுல நம்ம அதை தாங்கிக் கொள்ள முடியும்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யறோம். ஆனா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. பின்னாடி அதனுடைய விளைவு நமக்கு தெரியுது. 60 வயசுல வர ஒரு பிரச்சனை சின்ன வயசுல நம்மள சரியா நம்ம நம்ம உடம்ப பாதுகாக்கலைன்னா 60 வயசுல வர பிரச்சனை 50 வயசுலயே வந்துடும். நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். குளிர்காலத்துல கூட வெளிநாடுகளுக்கெல்லாம் போன போது சம்மர்ல வந்து அவங்க முட்டியெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஜீன்ஸ் எல்லாம் அதுல வந்து அங்கங்க கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி குளிர்காலத்திலயும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா உடம்ப வந்து எது மூடி இருக்கோ அந்த பாகம் அஃபெக்ட் ஆகாது. சில சமயம் அது மாதிரி போட்டுக்கிட்டே குளிர் தாங்க முடியறதில்ல. இவங்க இந்த முட்டில எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு போகும்போது சின்ன வயசுல அதனுடைய விளைவு தெரியாது. ஆனா போக போக 50 வயசு வரும்பொழுதே அந்த முட்டியில என்னென்னலாம் பிரச்சனைகள் வருங்கிறது அவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால நிறைய விஷயங்கள் இதுல ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் அந்த ஒவ்வொரு விதிமுறையும் நம்ம கடைபிடிச்சோம்னா அத வந்து படிச்சோம்னா ஆழ்ந்த கருத்துக்கள் எத்தனையோ இருக்குது. அப்ப வெற்று உடம்பாய் திரிதல், இதுல குண்டலினி யோகம் செய்யறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம். வெறும் உடம்பு அப்புறம் குறைந்த ஆடை உடுத்தி கொண்டு போறது இதெல்லாம் தேவையில்லை. இல்ல எனக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எது தேவையோ குளிர்காலத்துக்கு அதுக்கேத்த உடை தேவை. எனக்கு ஒண்ணும் பண்ணாது சின்ன வயசு தானேன்னுட்டு குளிர்காலத்துல நிறைய கம்பளி உடைகள் அணியணும். இல்ல எனக்கு ஒண்ணும் பண்ணாது அதெல்லாம் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சின்ன வயசுல போனோம்னா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ தெரியாது, பின்னாடி இருக்கும். நம்ம ஒரு பிரச்சனைன்னு போனா கூட எங்கேயாவது போனோம்னா
ஒண்ணா உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கான்னு கேக்குறாங்க மருத்துவர்கள் இப்போ. இல்லைன்னா முட்டி வலி, அந்த வலின்னு சின்ன வயசுலயே போனோம்னா எங்கேயாவது விழுந்தீங்களா? அடிபட்டுக்குச்சா? சின்ன வயசுல அடிபட்டுருக்கான்னு இப்பல்லாம் கேக்குறாங்க மருத்துவர்களே. அப்ப சின்ன வயசுல அடிபட்டது கூட வயசானதுக்கு அப்புறம் வயது ஏற 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 பிரச்சனைகளை சீக்கிரமே இப்பல்லாம் காமிக்குது. இப்ப ஹார்ட் அட்டாக்லாம் பாருங்க, நம்ம ஜிம்ல போறவங்களுக்கெல்லாம் சரியா அந்த பயிற்சி செய்யல, இல்ல குடும்ப ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா, சிறிய வயதிலேயே மாரடைப்பெல்லாம் வருதெல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம். நியூஸ்ல தான் பாக்குறோம். யூபியில இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட யூபியில உத்தரப்பிரதேஷ்ல அங்க வந்து டாக்டர்ட்ட வந்திருக்காரு ஒருத்தர். ஏதோ வந்து சரியில்ல, என்னவோ மாதிரி இருக்குன்னு வந்திருக்காரு. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு முன்னாடியே இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ரொம்ப சின்ன வயசு. 23 வயசு, 24 வயசு பையன். அந்த மாதிரிலாம் இப்ப நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதனால இந்த பயிற்சி பார்த்தோம்னா, இப்போ எண்ணெய் ஸ்நானம் அதெல்லாம் வந்து மத்தவங்க எல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சித்து விளையாடல் அதெல்லாம் வந்து சாதாரணமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வராது. ஆனா சில விஷயங்கள்லாம் குண்டலினி யோகம் செய்யலைன்னா கூட இத கடைபிடிக்கிறதுங்கிறது சில விஷயங்களும் இருக்கு. ஆனா குண்டலினி யோகம் நம்ம செய்யறோம், தவ முறைகள் செய்யறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த 10 முறைகள் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. என்னென்னு திருப்பி பார்ப்போம் ஒரு தரம். எண்ணெய் ஸ்நானம், வித்துக்கெடும் விபச்சாரம், மதுபானம், புகைப்பிடித்தல், உயிர்கள் இம்சை, சித்து விளையாடலோடு சினம் கொண்டு சபிப்பது. அதாவது வெறும் கோபம் மட்டும் இல்ல, கோபத்தோட அதுக்கப்புறம் சபிக்கிறோம். ஏன்னா தவம் செய்யறவங்க சபிக்கும் பொழுது அது சீக்கிரம் வந்து அது வந்து நிறைவேறிடுங்கிறாங்க. ஆனா அது நம்மளுடைய ஆற்றலை, அந்த காந்த ஆற்றலை அது களங்கப்படுத்துது. சபிச்சு விடுறோம். ஆனா அதுக்கு ஏத்த விளைவு நமக்கும் உண்டு. அப்புறம் யார நினைச்சு செய்யறோமோ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால சித்து விளையாடல் வேண்டாம், சினம் வேண்டாம், அதோட சினத்தோட சபிக்கிறதும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொதுவாவே எல்லாருக்குமே இந்த வந்து கருத்து வந்து இருக்கு. அதனால இது வந்து பொதுவாவே எல்லாருமே நம்ம பார்க்கறது உண்டு. அதுக்கப்புறம் சிறந்த நிட்டை, அத நல்ல தவம் செய்து மற்றவர்கள் தாமறியும் மனதுடனே செய்தல். தவம் செய்யணும். உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யணுமே தவிர, இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்க அதை நான் இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. குரு உபதேசத்தை சத்துக்கட வெளியிடுதல். நம்ம வந்து அந்த தவறான முறையில குருவோட வழிமுறைகளை தவறான முறையில நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சபலமுடன் மதம் மாறல். அதுதான் அங்க சொல்றாரு பாருங்க. சபலமுடன் மதம் மாறல். ஏன்னா நம்மளுடைய மதத்துல நாம எந்த மதத்தை சார்ந்து இருக்கோமோ அங்கேயே நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா மதத்திலயும் ஒரே மாதிரி இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை பத்தி தான் சொல்லியிருக்காங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியாம நம்ம வந்து மதம் மாறுறதுங்கிறது வேண்டாம். அதான் சபலமுடன் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தையே அவர் வந்து அங்க வந்து சேர்த்துட்டு இருக்காரு. எல்லா மதங்களையும் நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். எல்லா மதங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். நான் எந்த மதத்தை சார்ந்து இருக்கேனோ அதுல இருக்கிற அந்த வழிமுறைகளை சரியா கடைபிடிக்கணும். ஐயையோ இந்த மதத்துல எனக்கு ஒண்ணும் பலன் கிடைக்கல, அதனால நான் இன்னொரு மதத்துக்கு மாறுறேன்னு நம்பிக்கை இல்லாம சபல புத்தியோட இன்னொரு மதத்துக்கு மாற வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதோட கட்சி சார்பு அரசியல் வாழ்க்கை தேவையில்லை நமக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வெற்று உடம்பாய் தானிருந்து வெளிப்பெறுதல். இவை எல்லாம் நீக்கி வீரமுடன் 10 வருடம் தொடர்ந்து பழக குண்டலினி யோகம் பரம் உணர்வோம் அப்படின்னு சொல்றாரு. சோ 10 வருடத்திலேயே இந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சோம்னா பரத்தை உணர முடியும், இறை உணர்வு பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி பெற்றிருக்கார். ஆனா நம்மளுக்கு இன்னும் அது கிடைக்கல. அப்போ இதுல ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்ம சரியா கடைபிடிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இப்ப என்ன அவருடைய தவ முறைகள், பயிற்சி முறைகளை சரியா கடைபிடிக்கிறது இல்ல. கோபம் வருது, பேராசை வருது, இதெல்லாம் இருக்குது. மதுபானம், புகைப்பிடித்தல் இதெல்லாம் இல்ல. உயிர்கள் இம்சையும் குறைச்சு விடுறோம். எண்ணெய் ஸ்நானமும் இல்ல. ஆனா கோபம் வருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மனம் அறிதல், அதெல்லாம் கூட சிலதுலயும் சில சமயம் அந்த மாதிரி முயற்சிகள்லாம் கூட சில இடத்துல எல்லாம் நடக்கிறதுலாம் இருக்குது. அப்புறம் மதம் மாறுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சோ இதுல நம்ம ஏதாவது சரியா கடைபிடிக்கலைன்னா அதை தவிர்த்து நம்ம இன்னும் மகரிஷி சொன்ன இந்த நெறிமுறைகள் மத்த பயிற்சி முறைகளோட இதையும் நாம கடைபிடிக்கணும். அதுதான் மகரிஷி இத ஒரு நல்ல கவிதை. அருமையானது. நம்ம இதுல வந்து சின்ன கோவப்படுறதோ இல்ல அருகுண சீரமைப்புல சில இதெல்லாம் இருக்கு.
அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும். சினம்னா இன்னும் இது இருக்கு. வஞ்சம் இருக்கு, பேராசை இருக்கு, பொறாமை இருக்கு. எல்லாமே குண்டலினி யோகத்துல முழு பலனை குடுக்காதுங்கிறது மகரிஷி எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால நம்ம புரிந்து கொண்டு இந்த 10 முறைகளை, விதிமுறைகளை நாம கடைபிடிப்போம். மத்த பயிற்சிகளை நாம் விடாமல் செய்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. ஆ,